இந்த சமூகத்துல இன்னைக்கு விஷத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட தண்ணியை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். தாகத்துக்கு தண்ணி வேணும்னா கூட பணம் இருந்தா மட்டும்தான். சாதின்ற ஒரு விஷத்தோட வழி என்னன்னா கௌசல்யாவோட இடத்துல இருந்து பார்த்தா தெரியும். படிப்போட உரிமையோட வழி என்னன்னா அனிதா இடத்துல இருந்து பார்த்தா தெரியும். உயிர்களோட வழி என்னன்னா அழுகி போய் தன்னுடைய உறவுகளை கூட அடையாளம் காட்ட முடியாம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிக்கிற மீனவர்களோட இடத்துல இருந்து பார்த்தா அந்த வழி என்னன்னு தெரியும். இயலாமையோட வழி எங்கன்னு பார்த்தா உத்தரப்பிரதேசத்துல செத்து போன 60 குழந்தைகளோட பெத்தவங்க இருக்காங்க இல்லையா, அங்க இருந்து பார்த்தா தெரியும். ஏன்னா அவங்க கிட்ட பணம் இருந்தா கண்டிப்பா தனியார் மருத்துவமனையில சேர்த்து இருப்பாங்க. இங்க வாழணும்னாலும் பணம் வேணும், மூச்சு விடணும்னாலும் பணம் வேணும், படிக்கணும்னாலும் பணம் வேணும். சாதியாலும் மதத்தாலும் பெண்ணடிமைத்தனத்தாலும் ஆணாதிக்கத்தாலும் மத வெறியாலும் ஜனநாயகன்ற வார்த்தையும் சுதந்திரங்கிற வார்த்தையும் வெறும் வார்த்தைகளாக மட்டும் இருக்கும் இந்த சமூகத்துல. ஒண்ணு நமக்கு என்னென்ன சுயநலவாதிகளாகவும் அல்லது எதிர்த்து கேட்க துணிவில்லாத அடிமைகளாகவும் வாழ பழகி பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த சமூக வளர்ப்புல இருந்து விடுபடணும். நம் மக்கள் முகத்துல உண்மையாவே சிரிப்பு வரணும். உண்மையாவே இங்க ஒரு பொது உடைமை நிலவணும். அப்படின்னா போராட்டங்கள் மட்டும்தான் தீர்வு.